கரண்ட் கட் ஆனது 6 மணி சமயத்தில் அந்த நடிகர் கட்சியை சேர்ந்தவர்கள் டிரான்ஸ்பார்மர் மேல சில ஏறுகிறார்கள். உடனடியே அங்க இருக்கிற மின்வாரிய அலுவலர்கள் கட் செய்ய சொல்றாங்க. உடனே ஊடகத்தை சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் பேசுகிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் மின்வாரியத்துறை அலுவலர்கிட்ட பேசணுன்னே உடனடியாக ஒரு 2-3 நிமிடத்தில் மீண்டும் அவர்களை கீழே இறக்கிவிட்டு கரண்ட் கொடுக்கப்பட்டது. ஆனா மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்கின்றது, அந்த நடிகர் வந்த பிறகு எப்படி கரண்ட் கட் ஆனதுன்னா, அரசு வழங்குகின்ற மின்துறை வழங்குகின்ற மின்சாரம் கட்டாகவில்லை. அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த ஜெனரேட்டர் மீது சில நபர்கள், அந்த கட்சியை சேர்ந்த நபர்கள் விழுகிறார்கள். அப்படி விழுகின்ற பொழுது அந்த நடிகர் கட்சியை சேர்ந்தவரே அந்த ஜெனரேட்டர் ஆஃப் பண்றார். அந்த காட்சியும் டிவியில் சமீபத்தில் வந்துவிட்டது. அந்த ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணப்பட்ட காரணத்தினால் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த போக்கஸ் லைட் ஆஃப் ஆச்சு. மின்சாரத்துறை மூலமாக வழங்கியிருந்த தெருவிளக்குகள் எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கின்ற வீடுகளில் அனைத்து விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கிறது. அத்தனையும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பட காட்சிகளில் இருக்கிறது. தெளிவாக வேண்டுமென்றால் அண்ணனுக்கு போட்டு காட்டுவதற்கு தயாராக இருக்கு.